சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கையின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழக மீனவர் சங்கங்களைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு வருகை தந்தனர். இதேவேளை எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் கடற்படை தளபதியுடன் கலந்துரையாட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று தெரிவித்தார். இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இதனை கூறினார். நமது கடல் எல்லை மீறி வருகின்ற எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய படகுகள் ஒரு படகு 2 படகுகள் வருது, 100கணக்கான படகுகள் ஒரே நேரத்தில் அதனால இது தற்போது கணிசமான அளவு குறைந்து இருக்கின்ற போதிலும் கூட நேவிக்கு நாங்கள் இப்போ மறுபடியும் மீண்டும் அவங்களோட கதைச்சு இப்போ நாங்கள் அடுத்த வாரம் கூட நாங்கள் பாதுகாப்பு செயலாளரோடையும் நேவி கமாண்டரோடையும் பேச்சுவார்த்தையோடு போட்டு கொண்டிருக்கிறோம். காலகட்டத்தில் தான் அந்த பிரச்சனை, இந்திய படகுகள் சம்பந்தமான பிரச்சனையை தடுத்து நிறுத்தபடி ஒன்று. இரண்டாவது, இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற படகுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அப்போ அந்த நடவடிக்கையின் போது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிந்து கொண்டதன் பிறகு இந்திய அதிகாரிகள் எங்களை சந்திக்கிறாங்க. அதனால அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், அவர்களுடைய நாட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் அப்போ இந்த படகுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களும் எல்லாமே சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டோட இதுக்கு பேர் கட்ட அந்த படகுகள் மேல கையளிக்க இயலாது யாருக்கும். அது அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள் இருக்குது. அதே நேரத்தில் அரசுடைமையாக்கப்படாத வழக்குகள் முடிவுறுத்தப்பட்ட படகுகள் கொண்டு செல்லக்கூடிய படகுகளும் இருக்கின்றது. அப்போ அந்த படகுகளுக்கான அனுமதியை நாங்கள் உடனடியாக கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியான ஒரு உரையாடல் போய் கொண்டிருக்கிறோம். இதேவேளை இலங்கைக்கு வருகை தந்துள்ள தமிழக மீனவ குழு தொடர்பில் கடற்றொழில் அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். இல்லை, என்னை சந்திக்க வரவில்லை. அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார்.